விஜயனுடைய தேவை நீங்க சொல்றதுல ஒரு குறுக்கீடு என்னன்னா, தாவேக்கா தனிச்சு தேர்தலை சந்திக்க முடியாது, ஒரு கூட்டணி வேணும். அதிமுக பாஜகவுக்கு கூட்டணி கட்சிகள் புதுசா வந்தா பலம் அடைவாங்க. ஆனா இந்த கூட்டணிங்கிற வார்த்தை கரெக்ட் தான். பாஜகவோடு இணைவாரா தாவேக்கா அப்படிங்கறதான சிக்கல். ஏன்னா இப்ப அதிமுக ஆட்களே பாஜகவோட கூட்டணி சொல்லி நிறைய முரண்பாடுகள் பேசி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க சார். நான் எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் சொல்றேன். அவங்க ஒரு கேம் ஆட போறோம், ஆடினா இப்படி ஆடலான்னு ஒரு 2 ஸ்கிரிப்ட் பேப்பர் அவங்க ரெடியா இருக்கு சார். பாஜக பொறுத்தளவுல அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்துணை அணிகளுக்கோடும் பாஜக தான் கூட்டணியை பேசியது. சீட்டையே நாங்க பாஜக பேசணும்னு சொல்லிட்டாங்க. ஐயா புகழேந்தி சொன்னதுக்கு மாற்று கருத்துங்க வைக்கலாம். ஆனா நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க, அதிமுக தான் கூட்டணி தலைமை, ஆனா ஷீட் சரிங்க நாங்க யார்ட்ட தான் கேட்போம்ட்டாங்க. அந்த அளவுல இருக்குது. அப்ப தாவேக்கா அப்படி போச்சுன்னா தாவேக்காவுடைய பொலிட்டிக்கல் எதிர்காலமே ஒரு பெரிய சூசைட் ஆயிடும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க என்ன அணுகுறாங்கன்னா, நாங்க கூட்டணி பாஜக கூட இல்ல, நாங்க அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு ஒரு ஸ்டாண்டுக்கு நகர்றாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இதெல்லாம் அதிமுக தாவேக்கா மட்டும் பாஜக உள்ள இருக்கும், ஆனா நாங்க கூட்டணி யாரோட தான். சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்குது? கேள்வி வந்து அப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்கு, இதுவும் நாங்க கொடுக்குற ஐடியா இல்ல சார். ஆல்ரெடி அவங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. யாரை இதுக்கு முன்னுதாரணமா காட்டுவாங்கன்னா, அப்படி அமைந்தால் யாரை முன்னுதாரணமா காட்டுவாங்கன்னா விசிகா காட்டுவாங்க. விசிகா திமுக அணியில இருந்தபோது பாஜக இருந்தபோது ஊடகவாதங்களா அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. நாங்க பாஜக கூட்டணி வைக்கல, நாங்க திமுக தான் இருந்தோம்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் அதிமுக தான் கூட்டணி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் அவங்க ரெடியா இருக்குது. இது கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா சரி, இதுல ஏதோ ஒரு இடத்துல சிக்கல் வந்து முரண் வந்து கூட்டணி அமையலைன்னு வச்சுங்க, நாங்க கூட்டணி பேசுறோம் உங்ககிட்ட சொன்னோமா? கூட்டணி வைக்க போறோம் நாங்க உங்ககிட்ட சொன்னோமா? எங்கள் மீது அபாண்ட பழியை நீங்க தான் சார் சுமத்துனீங்க. இப்போது புரிஞ்சுக்குங்க, பாசிச பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே வலிமை உள்ள தலைவர் அப்படின்னு ஆதவர்ஜனா விஜய் பேசிடுவார். அமைஞ்சா இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர், அமையலைன்னா அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர், 2 ஸ்கிரிப்ட் பேப்பர் தயாரா இருக்குது. இல்ல நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் என்னன்னா, அதிமுகவோடு தாவேக்கா வருவதை பாஜகவே விரும்பும்னு வைங்களேன். ஆனா சீட் ஷேரிங் எப்படி நடக்கும்? குறைந்தபட்சமா அதிமுக தனி பெரும்பான்மைனா ஒரு 160வது நிக்கணும்ல. அதான் சொன்னேன், அதான் நான் சொன்னேன். சரி சார் 100 விட்டுருங்க சார், 70 80 60 நீங்க சொன்ன 46 ஊடகங்கள் வந்து 46 50 கூட வைங்க, 50ன்னு வைங்க. பாஜகவுக்கு 29 சீட் வரைக்கும் பேசியதாக தகவல் வருது. அப்போ பாஜக திரு டிடிவி தினகரன், நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களுக்குலாம் சேர்த்து கிட்டத்தட்ட 70 சீட் வருது சார். நீங்க எக்ஸாக்டா வேணா கூட நான் சொல்லிடுறேன் பிரிச்சு. அப்போ 234 70 சீட் இங்க போயிடுது. இப்போ இவருக்கு நீங்க ஒரு 50 சீட்டை கொடுத்தீங்கன்னா கூட 70 50 120 சீட் போயிடுச்சுன்னா மீதி 114 சீட் தான் இருக்குது. இந்த 114 சீட்ல இவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன மனசை மாத்திட்டோம். எங்களுக்கு முக ஸ்டாலின் அரசை வீழ்த்துறதான், அதனால தாவேக்கா ஒரு 20 சீட்டுக்கு ஒத்துக்கிறாங்கன்னு. ஏன் 10 சீட்டு கூட ஒத்துக்கலாம், சீட்டே வேண்டாம்னு என்ன செய்யலாம், வெளியில இருந்து கூட ஆதரவு கொடுக்கலாம் சார். கற்பனை பண்றது முடிவாயிடுச்சுன்னா அதே 20 சீட் கற்பனை பண்றீங்க சார். இதுக்கு எதுக்கு ஃபர்னிச்சர்லாம் உடைக்கணும்? அந்த படத்துல வர காமெடி தானே, இதுக்கு எதுக்கு ஃபர்னிச்சர்லாம் உடைச்சங்க? பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணையும் என்று ஒருவேளை யாரேனும் அச்சப்படுகிறீர்களா நீங்களும் பலரும் கேட்பாங்க. ஒருவேளை நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அப்பவே சொல்லிட்டேன். நான் உள்ளபடியே வரவேற்கிறேன், மகிழ்ச்சி. அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணையணும். ஏன்னா இணைந்தால்தான் தாவேக்காவினுடைய கொள்கை வீரியம் என்ன லட்சணங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்திய கூட்டணியான்னு கேட்டது கூட அவ்வளவு வேகமா மறுக்கல, இந்த பாட்டில் கத்திரிமான்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லை மறுத்தாங்களா? சரி, அழகா சொல்லிட்டீங்க. இப்ப பாட்டிலையும் கத்திரிக்கோளையும் இவ்வளவு வேகமா மறுக்கிறவங்க ஏன் அதை மறுக்கல?